பச்சை குத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷனலி உலகம் முழுக்க இருந்திருக்கு, நம்மள இருந்திருக்கு. நீங்க எத்தனை டாட்டூ போட்டிருக்கீங்க? என்னென்னலாம் அதுல அந்த டாட்டூல போட்டிருக்கீங்க? நான் வந்து 8 டாட்டூ போட்டிருக்கேன். இது வந்து என்னோட பெரிய டாட்டூ. இது வந்து ஜஸ்டிஸ் மீன் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு கையில தராசோட ஒரு நீதி தாய் கண்ணை கட்டியிருக்கா. ஏன் ஜஸ்டிஸ் மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு டாட்டூ போடணும்னு நினைச்சீங்க? ஜஸ்டிஸ் வந்து மோஸ்ட்லி கிடைக்காது, பட் ஆனா அது ஒரு ஸ்ட்ராங் திங். எக்ஸ்பிரஷன்ங்கிறது பல வடிவங்கள் இருந்திருக்கு உலகம் முழுக்க. சில பேர் கவிதை எழுதுவாங்க, சில பேர் பாட்டால சொல்லுவாங்க, சோஷியல் மீடியால போஸ்டா போடுவாங்க. நீங்களும் எதுவும் பார்க்கல, நானும் எதுவுமே பார்க்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கள் கருத்துக்களை வந்து பேசுவாங்க. இது வந்து அதோட இன்டென்சிவ் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். என் உடலையே அதுக்கான எக்ஸ்பிரஷனுடைய அவுட்லெட்டா காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு ஆழமான ஒரு தாட் இருக்கணும். எந்த ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்கீங்க. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா, ஃபீமேல்க்கே மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே ஜஸ்டிஸ் கிடைக்கிறது இல்லையே. ஓகே, பெண்களுக்கு நியாயம் கிடைப்பதில்லை, அவர்களுக்கு நீதி கிடைப்பதில்லைங்கறத வலியுறுத்திற்காக போட்டது. ஆமா. ஓகே, இது மாதிரி என்ன வேற என்ன போட்டிருக்கீங்க? மாதிரி அது ஒரு ஸ்கார் கவர் பண்ற டாட்டூ. அதுக்கப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நானும் கவர் பண்றதுனா கட்ஸ் இருக்கு, சோ தட் அத கவர் பண்றதுக்கு ஒரு டாட்டூ. அதுக்கப்புறம் வந்து நானும் என் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சௌமியான்னு சொல்லிட்டு நாங்க 2 பேர் க்ளோஸ்ன்றதுனால எங்க 2 பேரோட பேரு சேர்த்து அவளும் போட்டு பிள்ளைகள் பேரு உங்க தோழி இத போட்டுருக்காங்க. இதே மாதிரி அவங்களும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் லெக்ல ஒரு டாட்டூ ஒன்னு போட்டிருக்கேன். அப்புறம் பிரைவேட் டாட்டூஸ் இருக்கு. நான் மட்டும் பாத்துக்கிறேன். ஓகே, எஸ்.